ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் முறுக்கு மாவுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னு நான் பார்க்கலாம் வாங்க. முறுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து வாங்க அதை பார்த்துலாம் என்னென்ன எவ்வளோ அளவுகளோட நான் போட்டிருக்கேன் வாங்க. இங்கே வந்து எல்லா ஐட்டங்களும் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து நான் வந்து இது வந்து இட்லி அரிசி வந்து ஒரு 2.5 கிலோ எடுத்துருக்கிறேன். இட்லி அரிசி வந்து 3 கிலோ இருக்கும். கணக்கு வந்து 3 கிலோ இட்லி அரிசி. இது வந்து 1/2 கிலோ பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். உளுந்து அதேமாதிரி நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ உளுந்து வறுத்து வச்சுருக்கேன். இங்கே பெருங்காயம் நல்லா பொரிச்சு வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயத்தை வந்து நல்லா பொரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சு வச்சுருக்கிறேன். இங்கே வரமிளகா 50 கிராம் போட்டிருக்கேன். அதிலே உப்பு வறுத்துருக்கிறேன். பச்சரிசி வந்து 2 கிலோ. அப்போ புழுங்கல் அரிசி 3 கிலோனா பச்சரிசி 2 கிலோ போட்டிருக்கிறேன். இதெல்லாமே இப்போ வந்து நம்ம அரைக்கி கொடுத்து விட போகிறோம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளை எள்ளு, இது வந்து ஓமம், சீரகம், கருப்பு எள்ளு இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து 3 கிலோ வந்து இது வந்து 2 கிலோ. அப்போ அது 3 கிலோ 2 கிலோ இப்போ நம்ம போட்டுடலாம். மொத்தம் 5 கிலோவுக்கு வந்து இப்போ வந்து உளுந்து வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். நான் வறுத்து வச்சுருக்கிறேன் 1/2 கிலோ. பொட்டுக்கடலை அதே மாதிரி 1/2 கிலோ போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு வந்து 1/4 கிலோ போட்டுக்கிறேன். வரமிளகா வந்து 50 கிராம் வரமிளகா, உப்பு இதிலே சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து பெருங்காயம் 100 கிராம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாமே மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு, அதை பார்த்துடலாம். இப்போ அரைச்ச மாவு பாருங்கள், சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்ல மனம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதில் என்னென்ன கலக்க போகிறோம்னு பார்த்துக்கலாமா? இப்போ வந்து நம்ம மிளகாவும் நான் பெருங்காயம் தனியாக கொடுத்து விட்டேன். அதை நம்ம தனியாக அரைச்சிட்டு வந்துட்டாங்க. அதை சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் நான் வந்து கம்மியாகத்தையும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பெல்லாம். ஏன்னா உப்பு அதிகமாக இருக்கக்கூடாதுண்டு. இப்போ வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது ஓமம் சேர்த்துக்கலாம். இது வந்து சீரகம், இது கருப்பு எள்ளு. எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சு கழுவி வச்சதே இப்போ எல்லாமே நம்ம கலந்துக்கலாம். காலையில் எடுத்து நான் முறுக்கு சுட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேவும் நம்ம முறுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி செதறது, அப்படி இருக்குது. சூப்பராக நல்லா சாப்பிட்டு பார்த்தா மொறுண்டு சூப்பராக. கண்டிப்பாக வந்து முறுக்கு மாவு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெண்ணெய் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு நீங்கள் அப்படி எதுவுமே சேர்த்த வேண்டாம். உப்பு முதற்கொண்டு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் முறுக்கு மாவு போட்டிங்கன்னா சூப்பராக முறுக்கு வரும். கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு எல்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணி பாருங்கள். முறுக்கு சூப்பர் டேஸ்ட். நம்மகிட்ட வந்து யோகாஸ் மசாலாவில் வந்து முறுக்கு மாவு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். 13 வகை மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தாங்க. இதேமாரி நான் எல்லாமே கலந்துட்டு நம்ம பேக்கிங் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். சொல்லவே வார்த்தை. ஏன்னா முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்குன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது முறுக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.